வருக. ஐயோ, உங்க கையால எப்பனே தெரியல. சின்ன வயசுலயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. சாப்பிடணும். வீட்டுல நடக்க போறதில்ல. விஜயா ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறாங்க. சிறகடி காசு விஜயா அப்படின்னாலே கண்டிப்பாக சண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது, மற்றவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுகிறது, அவமானப்படுத்தி அனுப்புறது, இதெல்லாம் மட்டும்தான் விஜயாவோட வேலையாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ புதுசாக விஜயா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் அன்னதானம் வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பார்வதி கூட துணைக்கு போயிருக்காங்க. விஜயா லைனாக எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்து வந்து அதே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனவர் வெளியே கேட்டில் பேனர் ஒட்டியிருக்காங்க. அந்த பேனரில் பார்த்தா இந்த மாதிரி இன்றைக்கி அன்னதானம் நடக்குது, யார் கையாலன்னு பார்த்தீங்கன்னா விஜயா கையால் அப்படிங்கிற மாதிரி அந்த பேனரில் எழுதியிருக்கிறத படிக்கிறாரு. படிச்சுட்டு முத்து வந்து ஷாக் ஆகுறாரு. நம்ம அம்மாவா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு முத்து கோயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் விஜயா சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. பரிமாறுறத பார்த்துட்டு கூட பார்வதியும் இருக்காங்க. அவங்க வந்து விஜயா பரிமாறுறத வீடியோவாக எடுத்துகிட்ருக்கிறாங்க. இதை பார்த்த முத்து ஓகே நம்மளும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பந்தியில் கடைசியாக ஒரு சேர் காலியாக இருக்குது, அங்கே போய் உட்கார போகிறாரு யோசிச்சுக்கிட்டே. அந்த சமயத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் விஜயா பரிமாறிக்கிட்டே வராங்க. எப்போது வழக்கம் போல் எல்லா சீரியல்லையும் காட்டுற மாதிரி பரிமாறினதுக்கப்புறம் மூஞ்சி பார்க்குறாங்க. அது வந்து முத்துவாக இருக்கார். விஜயா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க.